ஹரிதாஸ் படம் இந்திய சினிமா வரலாற்றில் அது ரெக்கார்ட். நிஜமாவே 3 வருஷம் ஓடின படம், 2 வருஷம் விடாம வசூலோட மக்கள் வந்து படம் பார்த்து ரசித்து 3 வருஷம் 2 வருஷம் ஓடிச்ச ஒரு படம்னா அது ஹரிதாஸ் தான். சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அந்த வால்டாக்ஸ் ரோட்டில் ஒரு ரிக்ஷாவில் வர்றாரு. ராத்திரி சாயந்தரம் 6 மணிக்கு யாரோ ஒரு 3 பேர் குத்திக்கிட்டாங்க. எல்லா சாட்சியங்களும் வந்து நேரடியாக அதில் அந்த கொலைக்கு காரணமாக இருந்தவங்கன்னு வந்தது தியாகராஜ பகதூர், என்எஸ் கிருஷ்ணன், ஸ்ரீராமன் நாயுடு. இவங்க 3 பேர்த்தையும் பிடிச்சிட்டாங்க. அவருக்கு மேலே வந்து எதுவுமே இல்லை, வானத்தையும் தாண்டி அந்த பக்கம் மேலே இருக்கார். அந்த நேரம் அவ்வளோ உயரத்தில் இருக்கார், உழுவுறார். புதுவாழ்வுங்கிற படத்துல சமூக கதையில தான் அவர் ஒரு நடிச்ச ஒரே படம். சமூக கதையில் நடிச்ச ஒரு படம் நடிச்சார். அதுல வந்து ரிக்ஷாக்காரனா வருவார், பைஜாமா போட்டு மேல ஜிப்பா போட்டு இருந்தார், ரிக்ஷா எடுக்கிறார். ஒரு சீன் கூட ஓடுது. சந்தான லட்சுமிக்கும் அவருக்கும் பற்றியில ஒரு தொடர்பு அப்படிங்கிறது வெளிப்படையாக பேசப்பட்ட ஒரு தொடர்பு. ஆனால் நிறைய பெண்கள் அவர்கிட்ட போய் இருக்கணும், நிச்சயமாக இருந்திருக்கணும். அவருக்கு சில குறைபாடுகள்லாம் இருக்கு. சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? சமீபத்தில் காந்தான்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த படத்தில் துல்கர் சல்மான் வந்து நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படம் வந்து தியாகராஜர் பகதூரோட கதையை தான் படமாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் இந்த படம் வந்து அங்கங்கே தியாகராஜர் பகதூர் பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தியாகராஜ பகதூர் யார், அவர் பின்னணி பற்றி சொல்லுங்கள் சார். எங்கள் காலத்து எங்களுக்கு, அதாவது என்னுடைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள், என் தந்தையார் காலத்திலாம் ஒரு முடிசூடா மன்னராக விளங்கியவர். ஓகே. இன்னும் இப்போ எனக்கு நினைவு தெரிஞ்சு எனக்கு படம் நினைவு தெரிஞ்சு சினிமான்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் வந்து எடுத்திங்கன்னா ஹரிதாஸ். ஓகே. எனக்கு அந்த படம் வரும்போது எனக்கு ஐ திங்க் எனக்கு ஒரு 6-7 வயசு ஆகிருக்கும், 6 வயசுக்கு பக்கமாக இருக்கும். ஓகே. அது எதனால் இந்த படத்தை நான் எனக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்குதுன்னா, என்னுடைய தாய் மாமா டாக்டர் நடேசன், அவர் தான் பாகவதருக்கு டாக்டர், குடும்ப டாக்டர். ஓகே. அதனால் அடிக்கடி அவர் வீட்டுக்கு செக்கப்புக்கு போவோம். அவர் வீட்டுக்கு இங்கே கிளினிக் வருவார். கிளினிக் வரும்போது மேலே கிளினிக் மேலேயே வீடு, அங்கே வந்து எங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு போகிறாங்களா சின்ன பசங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு லேசான ஞாபகம். அப்புறம் என்னுடைய மாமா மகளுடைய திருமணத்துக்கு அவர் தான் கச்சேரியெல்லாம் பாடினார். அதெல்லாம் இருந்தது. அந்த வகையில் பாகவதம் கொஞ்சம் நெருக்கம், குடும்பத்துக்கு கொஞ்சம் நெருக்கம், இதெல்லாம் இருந்தது. நேரில் அடிக்கடி பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா கிளினிக் வந்துட்டு மேலே வந்து வெள்ளி கூஜாவில் பால் குடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால் பாலெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு போவார். அதனால் ஒரு நல்ல கிட்ட உட்காந்து ஒரு பக்கத்துலலாம் உட்காந்துருக்கு, அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஓகே. அதனால் அவர் நல்லா தெரியும். ஒரு அந்த காலத்து சாமுத்திரிகா லட்சணம் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்றைக்கும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சிவப்பு, ஒரு கலர், கண்ணு பறிக்கும். அப்படியே வெளிச்சத்தில் வந்தார்னா நம்ம கண்ணு கூசும், அப்படி ஒரு வெள்ளை. ஓகே. அதில் வெத்தலை பாக்கு போடுவார். அந்த உதடெல்லாம் சவுந்து இருக்கும், லிப்ஸ்டிக் தடவுற மாதிரி இருக்கும். அந்த பாகவதர் கிராப் இருக்கிறமா இருக்கும். ஒரு லேசான மஞ்சள் கலந்த ஒரு ஜிப்பா போடுவார், சில்க் ஜிப்பா. அப்போலாம் சென்ட்டுங்கிறது வந்து அத்தர்னு சொல்லுவோம். ஆப்கானிஸ்தான்லேருந்து வரும், அது காபூல்லேருந்து வரும். காபூல் சென்ட்டும்பாங்க. ஓகே. அது ஒரு பாட்டிலில் வரும். அந்த பாட்டிலேருந்து எடுத்து அப்படி 2 சொட்டு அப்படி வச்சுக்கிங்கன்னா, ஒருத்தர் வச்சுக்கிட்டு அப்போ தெருவுக்கே மணக்கும். அப்பேற்பட்ட ஸ்மெல் வரும், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதை போட்டுக்கிட்டு வருவார். அவர் அந்த ரோடையே காரை விட்டு இறங்கும் போதே அவர் வர்றது தெரியும், அந்த ஸ்மெல் அப்படியெல்லாம் இருப்பார். அது ஒரு வாழ்க்கை. ஹரிதாஸ் படம் இந்திய சினிமா வரலாற்றில் அது ரெக்கார்ட். நிஜமாவே 3 வருஷம் ஓடின படம், 2 வருஷம் விடாமல். ஓகே. இந்த தீபாவளி ரிலீஸு, அடுத்த தீபாவளி முடிஞ்சது, அதுக்கு அடுத்த தீபாவளியில் தான் எடுக்கிறாங்க. 100th வீக்குங்கிற விளம்பரம் இருக்குது. இப்போ அதையெல்லாம் முறியடிச்சிட்டு ஓடினதாக சொல்லி 2 ஹிந்தி படத்தை சொல்லிட்டு இருக்காங்க. வருஷக்கணக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன ஓடுதுன்னு யாருமே பார்க்கறது இல்லை. ஓகே. அந்த ஃபில்ம் சுருள் எத்தனை வருஷத்துக்கு வருங்கிறத லேபரேட்டரி செக் பண்ணுறதுக்காக அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம தமிழில் வந்து சந்திரமுகி படத்தை ஓட்டினாங்க, ஒரு ஃபில்ம் ஸ்டூடியோ. இப்போ நீங்கள் ஃபில்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ அந்த செக்கப் தேவையில்லை. அதனால் அவங்க வந்து சொன்னால் கூட
ஒரிஜினல் ரெக்கார்டு வசூலோட மக்கள் வந்து பார்த்து படம் பார்த்து ரசித்து 3 வருஷம் 2 வருஷம் ஓடிச்ச ஒரு படம்னா அது ஹரிதாஸ் தான். ஓகே ஓகே. ரெக்கார்டு இன்டர்நேஷ்னல் ரெக்கார்டு. அவரை மொத்தமே 12 படம் தான் அவர் நடித்தார். ஒரு 12 படத்துல எப்படி சார் தமிழ் சினிமாவோட ஒரு முதல் சூப்பர் ஸ்டார்னு வந்து சொல்லுங்க. அதாவது அவருடைய முதல் படம் எல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஹரிதாஸ், சிந்தாமணி, அப்புறம் பிற்காலத்தில் வந்த ஷியாமலா, அமரகவி, இதெல்லாம் பின்னாடி வந்தது. ஓகே. அந்த அப்புறம் சிவகவி எல்லாம் ரொம்ப அந்த பாட்டுகள்லாம் நாங்கள்லாம் ரொம்ப அதாவது நான் அந்த ஹரிதாஸ் வந்து அவருடைய 7வது படமோ 8வது படமோ அதுதான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது, பார்த்துருப்போம் தெரியாது. சிவகவியெல்லாம் சொல்லுவாங்க. அது 12 படமும் சூப்பர் ஹிட். ஓகே. ஒரு நேரம் அதாவது ஒரு எப்படி ஒரு என்ன அவருக்கு திருச்சி தான் சொந்த ஊர். திருச்சியில் அவருக்கு மாளிகை எல்லாம் இருக்குது. சென்னையிலேருந்து அவர் திருச்சிக்கு போவார். திருச்சியில் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அப்போல்லாம் கார் இருந்தால் கூட கோச்சில் போகிறது தான், கோச் வண்டியில் போகிறது தான் கௌரவம். ஓகே. காரை வந்து பெரிய பணக்காரங்களோட பெருசாக ரசிக்கலை. இன்னும் தஞ்சாவூர் பக்கத்துல எல்லாம் வில் வண்டின்னு சொல்லுவாங்க, அலங்காரம் பண்ண மாட்டு வண்டி. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக ஏர் கண்டிஷன் கார் மாதிரி அப்படி இருக்கும். ஒரு பயங்கரமான 2 காளைகள் அதை எடுத்து அதில் அந்த வண்டியில் உட்காந்து போனால் தான் நீங்கள் ஜமீன் தான் அர்த்தம். அந்த சக்கரமெல்லாம் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. கார் இருந்தால் கூட அதில் போக மாட்டாங்க. ஓகே. அந்த காலத்தில் இவர் வந்து கோச் வண்டி வச்சுருந்தார். 2 குதிரை வச்சுருந்தார் கோச் வண்டி. அந்த கோச் வண்டியில் போவார். திருச்சி ஜங்ஷனில் இருந்து அவர் வீட்டுக்கு போகிற வழி வரல ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். 2 பக்கம் லட்சக்கணக்கில் மக்கள் நிற்பாங்க. ஓ, அவர் வீடு வரைக்கும் நிற்பாங்களா? வீடு வரல நிற்பாங்க. நின்று அப்படி ஆரவாரம். அப்படி ஒரு வாழ்க்கை. அந்த அப்பேற்பட்ட மகோனமாக அவர் சாப்பிட்ற தட்டெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஓகே. வெள்ளி தட்டு இவ்வளோ பெருசு, நடுமதில் ஒரு தங்கத்தை உரைச்சி ஊற்றிருப்பாங்க. ஓகே. இந்த ஆஃப் ஃப்ரை முட்டை மாதிரி இருக்கும் பார்த்தா, நடுமதில் வெள்ளை மஞ்சள் கரு இருக்கிற மாதிரி நடுமதில் தங்கத்தை உரைச்சி ஊற்றிருப்பாங்க. அதில் தான் சாப்பிடுவார். வெள்ளி கூஜா சுட சுட பாலை அதை எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தாக்கா எங்கள் மாமா வீட்டுக்கெல்லாம் வந்து அந்த பாலை வாங்கிட்டு போயிடுவார், இது பண்ணிட்டு போவார். அது மாதிரி ஒரு வாழ்க்கை. ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம பக்கத்தில் பேசுறதுல அர்த்தமே இல்லை. ஓகே. உச்ச கட்டத்தில் நிற்கிறார். பாகவதர் கால் சீட்டு கிடைக்குதுன்னா பெரிய விஷயம். ஓகே. அந்த அளவுக்கு உச்சத்தில் நிற்கிறாரு. லக்ஷ்மிகாந்தன் ஒரு பத்திரிகை ஆசிரியர். ஓகே. அவர் தான் அதாவது தமிழ் உலகத்தில் இந்த மஞ்சள் பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க போகலாம், எல்லோ ஜேர்னலிசம். அதாவது நம்ம 2 பேரும் பெரிய மனுஷன்னு வச்சுக்கோங்க, நம்மளை பற்றி இல்லாத போலாது எழுத வேண்டியது. இந்த அந்தரங்கங்கள் பற்றி, அந்தரங்கங்கள், உன்னுடைய அந்தரங்கம் காந்தராஜ், உன்னுடைய நீ சிவகாசியில் செய்த உன்னுடைய அந்தரங்க லீலைகள் எங்களுக்கு தெரியும். 1 வாரத்திற்குள் பதில் வராவிட்டால் உன் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும். இந்த வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறுகிறத வந்து அவர் தான் இது பண்ணார். இந்து நேசன் பத்திரிக்கை பேர். இவரால் தொல்லப்படுத்தப்படாத ஆட்களே கிடையாதுங்கிற அளவுக்கு பெரிய நியூசன்ஸாக மாறிட்டார். யாரை பார்த்தாலும் பிளாக்மெயில் பண்ணுறது. பெரிய பெரிய ஜமீன்தார்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், பெரிய அரசியல்வாதிகள், பெரிய கலைஞர்கள் எல்லாம் இதை பண்ணும்போது ஒழிச்சு கட்டிடத்துங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஓகே. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வால்டாக்ஸ் ரோடு, அந்த வால்டாக்ஸ் ரோட்டில் ஒரு ரிக்ஷாவில் வர்றாரு. ராத்திரி சாயந்தரம் 6 மணிக்கு யாரோ ஒரு 3 பேர் குத்திவிட்டாங்க. ஓகே. குத்திட்டா சாகலை, குத்துயிரும் கொலையுமா கிடக்கிறாரு. எழுத்து அப்படியே பொது மருத்துவமனை தூக்கி போய் போட்டாங்க. அங்கே வந்து கொஞ்சம் டாக்டர்கள் கொஞ்சம் தாமதப்படுத்தினதில் இறந்து போயிட்டார். ஓகே. இறந்து போனால் எல்லா சாட்சியங்களும் வந்து பல பேர் குற்றவாளிகள் வந்தாலும் நேரடியாக அதில் அந்த கொலைக்கு காரணமாக இருந்தவங்கன்னு வந்தது தியாகராஜ பகதர், என்எஸ் கிருஷ்ணன், பச்சராஜா ஸ்டுடியோன்னு வச்சிருந்த மலைக்கல்லன் போன்ற படங்கள் எல்லாம் எடுத்த ஸ்ரீராமன் நாயுடு, இவங்க 3 பேர்த்தையும் பிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி வந்து சாவறதுக்கு முன்னாடி இந்த வாக்குமூலம் கொடுத்துட்டு இவங்க 3 பேர்த்து மேலே கொடுத்துட்டாருங்கிற மாதிரி ஒரு தகவல் உள்ளது. உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஓகே. ஓகே. அது மாதிரி இவங்க 3 பேர்த்தையும் தான் அவர் வந்து சொல்லிட்டாருங்கிறது சொன்ன உடனே பிரைம் அக்யூஸ்ட் அவருக்கு மேலே வந்து எதுவுமே இல்லை. வானத்தையும் தாண்டி அந்த பக்கம் மேலே இருக்கார். அந்த நேரம் அவ்வளோ உயரத்தில் இருக்கார். உழுவுறார். கைது, ஜெயிலில் போட்டாங்க. ஓகே. ஜெயிலில் போட்டால் எல்லா கோர்ட்லேயும் குற்றவாளியும் தான் வருது. குற்றவாளியும் ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க.
ஆயுள் தண்டனை கொடுத்துட்டா. ஆனால் அன்னைக்கு இருந்த அத்தனை பேரும், அத்தனை அரசியல்வாதிகளும், அத்தனை அதிகாரிகளும் பாகவதரை விடுதலை செய்யணும்னு சொல்லி, என்எஸ்கே பாகவதரை இவங்க முழுக்கத்தையும் விடுதலை செய்யணும்னு சொல்லி ஒரு பெரிய இது பண்ணாங்க. எத்திராஜுங்கிற ஒரு வக்கீல் அவர் தான் வந்தார். எத்திராஜ் காலேஜ் இருக்குது, அந்த கல்லூரியுடைய அவர் பேரில் தான் அந்த கல்லூரி இருக்குது. அந்த கேஸுக்கு அப்பியர் ஆனதை வந்த காசுல தான் அந்த காலேஜை கட்டினார். ஓ, அதுவே பாகவதர் கொடுத்த காசு. பாகவதருக்கு என்எஸ்கேக்கு இவங்க 3 பேர்த்துக்கும் அதில் வந்த பணத்தை தான் அப்படியே இது கொடுத்தாரு. பொதுமக்கள்லாம் வேற பணம் கொடுத்தாங்க. இவங்க 3 பேர்த்துக்கு விடுதலை பண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று கிடையாது, பிரிட்டிஷ் காலம். பிரைவி கவுன்சில்னு பேர் லண்டன்ல இருந்தது. பிரைவி கவுன்சிலில் போய் இது பண்ணாங்க. இவ்வளவு பொதுமக்கள் ஆதரவு இருக்கிற காரணத்தினால் கருணையின் அடிப்படையில் குற்றவாளி நிரபராதி விடல, கருணையின் அடிப்படையில் நீங்கள் விடுதலை செய்யப்படுகிறீர்கள்னு விட்டாங்க. அப்படித்தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, ரிலீஸ் ஆகி வந்தாரு. ட்ரெண்ட் மாறி போச்சு. ராஜா கதைகளும் பாட்டுகளும் போய் வேலைக்காரி படம் வந்துருச்சு. வசனங்கள், நாத்திக கருத்துக்கள், தமிழ் கதாநாயகன் பேண்ட் போட்டுக்கிட்டு பைக்கில் போகிறான். பாட்டே இல்லை படத்தில். அப்போல்லாம் வந்து எப்படி போடுவாங்கன்னா 26 கர்நாடக மெட்டுகளில் அமைக்கப்பட்ட கானாமிருத சங்கீதங்கள் நிறைந்த படம், அப்படிதான் வரும் விளம்பரமே. எத்தனை பாட்டு இருக்குங்கிறது தான் கணக்கு. வேலைக்காரி வந்ததுக்கு பிறகு ட்ரெண்ட் அப்படியே மாறிடுச்சு. நாத்திய கருத்துக்கள், திராவிட இயக்க கருத்துக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. திராவிட இயக்கங்கள் பெருசாக வர ஆரம்பித்த போது இந்த ராஜா கதையெல்லாம் அடிபட ஆரம்பிச்சு. நான் சொன்னேனே, கதாநாயகன் பேண்ட் போட ஆரம்பிச்சிட்டான். பேண்ட் போட்டாக்கா இவங்கெல்லாம் பேண்ட் போட்டு நம்ம பார்த்தது. ராஜா கதையை தவிர வந்து சமூக கதைகள் அந்த காலத்தில் வந்ததில் 1, 2 தான். சபாபதி போன்ற படங்கள், ஒரு 2, 3 படங்கள் தான் வரலாற்றுகள் அந்த மாதிரி இருந்தது. ஓகே, அந்த காலத்தில் இது வந்து வெளியில் வர்றாரு, கம்ப்ளீட்டாக திரை உலகம் சேஞ்ச் ஆகிருக்குது. இவருக்கு கைதான உடனே இவருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்த அத்தனை ப்ரொடியூசரும் போய் அந்த பணத்தை கேட்டு வாங்கும்போது இவர் சொத்துக்களை எல்லாம் விற்று கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஓகே, வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே விழுந்தது. திருப்பி வந்து அப்போ தான் அந்த அமரகவி, சியாமளா, ராஜமுக்தி, அப்புறம் புது வாழ்வு, இது போல் சில படங்கள்லாம் எடுத்து விட்டார். எதுவுமே நிற்கலை. அந்த ட்ரெண்டே இல்லை. புது வாழ்வுங்கிற படத்தில் சமூக கதையில் தான் அவர் நடித்த ஒரே படம், சமூக கதையில் நடித்த ஒரு படம் அது. அதுக்கப்புறம் கடைசியாக நடித்த படம் சிவகாமின்னு ஒன்று வந்தது. அது பிரபலமாக இருந்தபோது நடித்தார். அதில் வந்து ரிக்ஷாக்காரனா வருவார், பைஜாமா போட்டு மேலே ஜிப்பா போட்டுருந்தார், ரிக்ஷா எடுக்கிறார், ஒரு சீன் கூட ஓடுது. ஸோ இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் அவர் கம்ப்ளீட்டாக காலி, வறுமை, படாத அவசப்படாத. ஆக்சுவலாக இந்த காந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு நடிகை கூட அஃபேர்ல இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க சார். அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா தியாகராஜ? அவரை வந்து சந்தான லட்சுமின்னு ஒரு நடிகையோட கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. ஓகே, அவ்வளோதான். வேற எந்த நடிகையோட எல்லா நடிகையுமே ஒரு பின்னாடி இருந்தாங்க. ஓகே, அவரை பார்த்து மயங்காதவங்களே கிடையாது. நான் தான் சொன்னேன் எப்படி இருப்பாருன்னு சொன்னேன். அந்த ஹரிதாஸ் படத்தில் வாழ்வில் ஒரு திருநாள்னு ஒரு பாட்டு வரும். அது அவரை குதிரையில் போடுற சீனு, குதிரை மேலே, வெள்ளை குதிரை மேலே பாடிக்கிட்டு வருவார். நீங்கள் போட்டு பாருங்க அந்த சீன். அது அந்த சீன்லேயே அவருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருந்ததுங்க வந்து அப்படியே காட்டுவாங்க, பயோபிக் மாதிரியே காட்டுவாங்க. பெண்கள்லாம் ஓடியாருவாங்க பார்க்கறதுக்கு. அவங்க வீட்டுக்காரெல்லாம் வந்து அந்த பொண்ணுகள்லாம் இழுத்துக்கிட்டு போய் துணியெல்லாம் போட்டு மூடுவான், அதையும் விலக்கிட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆண் அழகம் வர்றாங்கிற மாதிரி அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் வைப்போம். விமனைசர் அப்படிங்கிறத கதை வந்து அவர் ஹரிதாஸுங்கிற ஒரு உமனைசர் அப்புறம் வந்து பக்திமானாக மாறுறாங்கிறதான் கதை. ஓகே, அந்த உமனைசராக இருக்கிறதுக்கு அதை காட்டுவாங்க. உண்மையிலேயே அசல் வாழ்க்கையிலுங்க அவருக்கு இருந்தது. ஓகே, நிறைய பெண்கள் அவர்கிட்ட இது பண்ணாங்க. அவரு என்ன பண்ணார் ஏது பண்ணார்னு யாருக்கு தெரியும், இருந்திருக்கலாம். அப்போ லட்சுமிகாந்தனை கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காருனாக்கா லட்சுமிகாந்தனுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். புரியுது. அதெல்லாம் எழுதிடுவார். அம்பிகாபதி, அந்த காலத்தில் வந்து அம்பிகாபதி படத்தில் இவர் தான் அம்பிகாபதி, சந்தான லட்சுமிங்கிற இதுதான் அமராவதி. அப்போ முத்த காட்சிகள்லாம் இருந்தது. ஓ, அப்போ ஆமாம், அப்போல்லாம் முத்த காட்சிகள் இருந்தது. ஆரம்ப காலத்தில் தமிழ் படங்கள், இந்தி படங்கள்லாம் முத்த காட்சிகள் உண்டு. 50களுக்கு பிறகு தான் அங்கே முத்த காட்சிகள்லாம் நின்றுச்சு. அதுக்கு முன்னாடி முத்த காட்சிகள்லாம் இருந்தது, நிறையா இருந்தது. வீரரமணின்னு ஒரு படம், ஸ்டண்ட் படம். அந்த கதாநாயகி ஒரு யாரோ ஒரு ஐயரம்மா
அந்த படத்தில் ஏறத்தாழ 30 முத்தம் கொடுப்பான். அதுதான் நாங்கள்லாம் படம் பார்க்க ஆரம்பித்த போது வந்து முத்த காட்சியோடு வந்த தமிழ் படம். ஓ ஓகே. அதனால் அது உங்களுக்கு ஒரு அடிஷனலாக சொல்கிறேன். 48 49களுக்கு போய் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தான் முத்த காட்சி அப்படியே கட் பண்ணிட்டாங்க இருக்கக்கூடாது. அது அந்த அம்பிகாபதி படத்தில் முத்த காட்சி அதெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படங்கள். அது சொல்லுவாங்க அந்த காதல் காட்சியெல்லாம் அவ்வளோ படம். என்னென்னா அப்போ வந்து ரோமியோ ஜூலியட், இங்கிலீஷ் ரோமியோ ஜூலியட், லாரன்ஸ் ஐயா அது ரொம்ப ஃபேமஸ் ஸ்டார்ஸ் நடித்த படம். அந்த காட்சியை அப்படியே எடுத்திருந்தாங்க. ஓகே. எப்படி இவ ஜூலியட் டெரஸ்லேருந்து நூலேணியை விட்டு ரோமியோவை மேலே ஏற்றிக்கிட்டு வரான்னு எடுத்தது அந்த சீனெல்லாம் இந்த படத்தில் எடுத்திருந்தாங்க. அந்த படுக்கை காட்சியெல்லாம் அதே மாதிரி எடுத்து அந்த முத்த காட்சியெல்லாம் வச்சு எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது. அப்போ வந்த தகவல் என்னன்னா சந்தான லட்சுமிக்கும் அவருக்கும் மத்தியில் ஒரு தொடர்பு இருந்தது அப்படிங்கிறது வெளிப்படையாக பேசப்பட்ட ஒரு தொடர்பு. ஆனால் நிறைய பெண்கள் அவர்கிட்ட போய் இருக்கணும், நிச்சயமாக இருந்திருக்கணும். அவருக்கு சில குறைபாடுகள்லாம் இருந்தது. அதான் சார், இப்போ இவரை மாதிரி வாழ்ந்தவரும் இல்லை விழுந்தவரும் இல்லைன்னு வந்து சொல்லுவாங்க. பாகத்தூர் மிகப்பெரிய பாடம். அதுக்கப்புறம் வந்து அத்தனை பேர் அதுக்கப்புறம் தான் இதாயிட்டானுங்க. தங்கவேலு தானே சொல்லுவார் நடிகர் தங்கவேலு, காசு வரும்போது சேர்த்து வச்சுங்கடா, இது சினிமா உலகங்கிறது நிரந்தரம் கிடையாது, முதல்ல சொத்து சேர்த்துக்க. தங்கவேலு தானே பண்ணார். பணம் வர வர வீடுகளை வாங்கி போட்டார், வேற எதுவுமே பண்ணல, வீடுகளாக வாங்கி போட்டார். அவருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. அவர் இறந்த போது ஒரு 20-25 வீடு அவர் கணக்கில் இருந்தது. அதனால அவங்க குடும்பம் எந்த கவலையும் போட்டுக்கல. பாகவதரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான். பாகவதர் ஒன்று, என்எஸ் கிருஷ்ணன் ஒன்று. ஆனால் இதில் வேடிக்கை என்னன்னா என்எஸ்கே வெளியில் வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் அவருடைய மார்க்கெட் பெருசாக போச்சு. புரியுது. என்எஸ்கே ஒரு சூப்பர் காமெடியனாக மாறினார். சூப்பர் காமெடியன் மாத்திரம் ஒரு தமிழ் பட உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக மாறினார். அவ்வளோ பெருசாக மாறினார். இவர் இப்படியே போனார். இல்லை பாகவதர் இல்லைன்னா தமிழ் படம் இல்லைங்கிற மாதிரி இருந்த பாகவதரா யாருன்னு கேட்குற மாதிரி போயிட்டார். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, இந்த அமரகவியோ இந்த படமோ தெரியல, வெற்றிலை போடாமலே வாய் சிவந்த பச்சை பசுங்கடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அது பாகவதர் அந்த படத்தில் அது ரொம்ப ஃபேமஸ். அதை வந்து எங்கள் கார் டிரைவரும் எங்கள் குதிரை வண்டிக்காரரு இவங்கெல்லாம் பாடிக்கிட்டே இருப்பாங்க. நான் கேட்பேன், இதெல்லாம் என்னையா பாட்டு, பாகவதர் பாட்டை என்னையா பாட்டுன்னு கேட்குற இதுக்கு. அப்போ தான் சொன்னேன், ஏன்னா பாகவதற்காக பாட்டியா நீ கிண்டல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு பாகவதருடைய செல்வாக்கு இறங்குச்சு. நாங்களே வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது கிருஷ்ணா முகுந்தா முராரே பாட்டு தெரியாதவங்களே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட பாட்டு, அவ்வளோ அருமையான பாட்டு. இன்னைக்கும் போட்டு கேளுங்க, அதுக்கு ஈக்குவலாக பாட்டெல்லாம் கேட்கணும். ஆனால் இப்போ இவர் வந்து கடைசி காலகட்டத்தில் வந்து இந்த கோவில் எல்லாம் யாசகம்லாம் எடுத்தார்னு வந்து யாசகம் எடுக்கலை. ஓகே, கொஞ்சம் அதாவது நேற்று கூட ஒருத்தர்கிட்ட சொன்னேன், அவருடைய வருமானம் வந்து 10 கோடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது 2 கோடியாக குறைஞ்சது, அவ்வளோதான். ஓகே ஓகே, 8 கோடி லாஸ் ஆச்சு. 2 கோடி வரல இருந்தது அவருக்கு. அவர் நல்லாவே தான் இருந்தார். அப்போ சோத்துக்கு லாட்ரி அடிக்கிறதுலாம் இல்லை, கிடச்சி அவர் சேலத்தில் தான் இருந்தார். என்னன்னா சிவகாமின்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஓகே, எம்ஏ வேணுங்கிறவர் வந்து சேலம் ரத்னா ஸ்டூடியோவில் எடுக்கிறாரு. இப்போ பின்னாடி பிரபலமான ஜெயசித்ரன் ஒரு நடிகர் இருந்தாங்க தெரியுங்களா? ஓகே, அந்த ஜெயசித்ரங்கிற நடிகருடைய அம்மாவை தான் அதில் ஹீரோயினாக நடித்தாங்க. சேலத்தில் தான் எடுத்தாங்க. அப்போ எங்களுடைய பழைய தொடர்புனால எங்கள் வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி வந்துட்டு போகிறோம். அந்த படத்தில் நடிக்கும்போது பார்வை இழந்துட்டார். சுகர் வேறு வந்துருச்சுன்னு சொல்லி, சுகர் வந்துருச்சு, 2-3 நோய்கள்னால கண் பார்வை போயிடுச்சு. கேமரா எங்கே இருக்குன்னு கேட்டு தான் நடித்தார். ஓகே, அப்போ எங்கள் மாமா தான் டாக்டர். போயிட்டு சென்னையில் போய் வைத்தியம் பண்ணிட்டு வருவார். அப்போல்லாம் எங்கள் மாமா வந்து ஃப்ரீயாக தான் பண்ணார், காசே வைத்தியம். ஓகே, அது போயிட்டு வருவார். அப்போது சேலத்தில் அந்த ஷூட்டிங் டைமில் கோட்டை மாரியம்மன் கோயில் 5 மணிக்கு வந்து உக்காந்தாருன்னா 6 மணி வரலும் அங்கேயே உட்காந்து அம்பாளை பற்றி பாடிட்டு இருப்பாங்க, மாரியம்மனை பற்றி பாடிட்டு இருப்பாங்க. அதைத்தான் வந்து என்ன சொல்லிட்டாங்க, கோயிலில் உட்காந்து பிச்சை எடுத்தாருன்னுட்டாரு. அவர் பண்ணதை உள்ளதான், கண் பார்வை கொடுமான்னு சொல்லி பக்தியோட பாடினார், அவ்வளோதான் பண்ணார். அது ஒன்றும் நடக்கலன்னு வச்சுங்க. அதில் தான் அந்த கண் பார்வை இழந்து தான் இறந்தார். அதில் என்னென்னா அவருக்கு ஒரு பையன்லாம் இருந்தால், அவருடைய மச்சான்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்தாங்க. அவங்களாம் கூட பொற்கொள்ளர்கள் தான். அவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க. பட்டு அவர் பையன் ஈடுபடலை. அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி கூட எனக்கு சரியாக தெரியாது. பார்த்தீங்கன்னா பழைய காலத்து சினிமா பத்திரிகைகள் தான் பார்த்தீங்கன்னா தெரியும்.
நிறைய வீடுகள்லாம் அந்த டைம்ல வித்துட்டாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் அட்வான்ஸ் கொடுத்தவன் போல திருப்பி கேட்க ஆரம்பிச்சான் இல்லையா, அதனால சொத்துக்களை வித்து தான் கொடுக்க வேண்டியதா போச்சு. சொத்துக்களை வித்து தான் கொடுக்க வேண்டியது. அதான் முழு ஆரம்பிச்சா அதைத்தான் சொன்னாங்க. சினிமா வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சா அப்போ எப்படி போறோன்னு தெரியாது, உளுந்தோம்னா என்ன எப்படி அடிப்பானுங்கன்னு தெரியாதுங்கிறது தான் பாகதருடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கிட்ட போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்த நடிகர்கள் பூராமே ஜாக்கிரதை ஆகிட்டு, பூராமே ஜாக்கிரதை. ஆனால் என்எஸ்கே அதுக்கப்புறம் இந்த பெருசாக வந்தார். ஒரு ஸ்ரீராம் நாயுடு பெரிய பணக்காரராக இருந்தனால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவருடைய பச்சைராஜா ஸ்டுடியோ பிரமாதமான படங்கள்லாம் எடுத்து விட்டுச்சு. மலைக்கல்லன், மரகதம், இது மாதிரி நிறைய படங்கள். மற்ற நடிகர்கள்லாம் பாகவதருக்கு வந்து உதவி பண்ணலையா சார்? உதவி பண்ணுற அளவில் அவர் இல்லை. எல்லாம் நினச்சாங்க இவ்வளோ பெரிய கோடிச்சவர் இவருக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற. அப்போல்லாம் நடிகர் சங்கம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அப்போ அதெல்லாம் யாரும் இது பண்ணல. அப்போ அவருக்கு நிதி உதவி அளிக்கலாங்கிற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் எடுத்தாங்க, அதெல்லாம் சரியாக வரல. அவர்கிட்ட இல்லாத காசான்னு பொதுமக்கள் கேட்டாங்க. புரியுது புரியுது. இப்போ இல்லாதப்பட்டவன்னு ஒருத்தனை வந்து கேட்டிங்கன்னா கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. என்னையா பாகவதற்கா காசு கேட்குறீங்கிற மாதிரி. அதே தெரில, இதெல்லாம் நான் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அவருக்கு வரவுக்கு மேலே இருந்த கடன்கள் மிக அதிகம். புரியுது. உடல்நிலை பெருசாக பாதிக்கப்பட்டுடுச்சு. புரியுது. பாகவதர் பற்றி தெரியாத பல விஷயங்கள் வந்து சொன்னீங்க சார். ரொம்பவே நன்றிகள் சார். நன்றி சார்.